இந்த அப்படியே நீட்டா அந்த சைஸ். அது இப்ப சின்னதா அதே மாதிரி கட் பண்ணுங்க. நிறைய மீன் நிறையதான் $670. சரி. வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து மீன் குழம்பு, வெலை மீன் குழம்பு. ரெகுலராக செய்கிறது தான். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் வந்து குழம்பு கொஞ்சம் வேணுன்றதுக்காக ஒரு 4 டீஸ்பூன். வெறும் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கணும். புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸு புளியை வந்து கரைச்சிக்கணும். குழம்பு நல்லா சூப்பராக கூட்டி வச்சாச்சு.
இப்போ நல்லா கொதி வந்ததும் மீனை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். வெலை மீன் குழம்பு. புளி ஊற்றின பிறகு நல்லா கலக்கிடணும். கலக்கி வச்சு இப்போ வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு மீடியம் ஹையில் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஸ்டீல் பாத்திரம், காப்பர் பாட்டமு. இதில் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஆகிடும் கேஸு இதுக்கு. அதனால் வந்து நம்ம மீடியம் ஹையில் வச்சு நல்லா குழம்பு கொதிக்க வச்சு மீன் போட்டு இறக்கிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். மீடியம் ஹையில் இருக்குது. குழம்பு கொதிச்சதும் மீன் போட்டுடலாம். நல்லா கொதிக்குது, மீன் போட்டுடலாம். தலை நல்லா சதை நிறையா இருக்கும். சின்ன துண்டெல்லாம் குழம்புல போட்டுடலாம். மிச்செல்லாம் வறுத்துக்கலாங்க. ஏன்னா குழம்புல இருக்கிறது வந்து என் பசங்க சாப்பிடாதுங்க. அதே மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றினால சாப்பிட மாட்டாங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு மீன் வந்ததான் இறக்கிட வேண்டியது தான். இது வறுவலுக்கு தனியாத்தூள் இதுலேயே சாமான்லாம் போட்டிருக்கு. வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன். தெரியும் எப்படி கொட்டுறதுன்னு தெரியும். போதுமா? இன்னும் கொஞ்சம். சால்ட் தேவைக்கேற்ப டேஸ்ட்கேற்ப போட்டுக்கோங்க. வந்து அப்படியே பட்டிக்கலாம். மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க தொட்டு நான் வந்து அதுலேயே போட்டுட்டேன். மசாலாலாம் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். தூள்லேயே சாமான்லாம் இருக்க தொட்டு தனியாத்தூளில் நான் போட்டாச்சு. அவ்வளோதான். நல்லா கட்டிட்டு இதை வந்து ஒரு 1/2 hour ஊற போட்டுட்டு வறுத்தோம்னா ஜம்முன்னு இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். அப்புறம் மசாலா போட்டு வச்சாச்சு. இந்த 1/2 மணி நேரம் ஊறினதும் நம்ம வறுத்துக்கலாம். இங்கே குழம்பும் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை நிறுத்திட போகிறேன் நான். அவ்வளோதான். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் வறுத்தாக்கா மீன் வறுவலும் ரெடி ஆகிடும். இந்த சூப்பரான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் வீட்டு என்ன சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் ரைஸ் குக்கரில். இந்த மாதிரி வச்சிங்கன்னா அடி பிடிக்காது, இது பண்ணாது. அதனால் வந்து நான் இப்படி வச்சிடுறது. அப்புறம் அதை எடுத்துட்டு குழம்பெல்லாம் கூட்டிகிட்டு அந்த குழம்பை வச்சிங்கனாலும் நல்லா அப்படியே உள்ளவே கொதித்து பொங்காமல் வந்துடும். பாலும் வந்து அந்த மாதிரி ஊற்றி உள்ளே வச்சிடலாம். நீங்கள் எது கேக்கு சூப்பராக ஆகிடும். அது வந்து ஒரு 25 minutes கூட எடுத்துக்காது கேக் வேகிறதுக்கு. நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன் இதில். அதே மாதிரி எது பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து தாளித்து வேக வச்சு அது உள்ள பாத்திரத்தோடவும் வைக்கலாம், டைரெக்டாகவும் தாளிக்கலாம். நான் வந்து இந்த பாத்திரம் வந்து வேறு வச்சுருக்கேன். அதில் வந்து நான் வந்து எல்லாம் போட்டு வதக்கிட்டு அது உள்ளே போட்டு வச்சுடுவேன். அப்புறம் கார்ன் வேக வச்சுக்கலாம், வேர்க்கடலை வேக வச்சுக்கலாம், அப்புறம் ராகி களி பண்ணலாம்.
எல்லாமே பண்ணலாம். இது இந்த பாத்திரம் வந்து சாதத்துக்கு மட்டும்தான் நான் வச்சுருக்கிறது. மிச்சது வந்து டைரெக்டாக தாளிக்கிறதுக்கு வந்து வேறு பாத்திரம் வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஒரு 20 வருஷம் இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணிட்டுருக்கிறது. அதனால் தைரியமாக சொல்கிறேன். வேர்க்கடலை காணு எல்லாமே நம்ம வேக வச்சுக்கலாம். காய் வேக வச்சுக்கிட்டு அடுப்பில் தாளிச்சிக்கலாம். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து மீன் வறுவலுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன், ஊறிட்டுருக்கு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஆடை படிஞ்சு வந்துடுச்சு. மீன் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா சூப்பராக. வெலை மீன் குழம்பு தலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ரசம், வத்தல் வேணும்னா பொரிச்சிக்கலாம் வெயிலுக்கு. இதுதான் இன்றைய சாப்பாடு. பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.